கேர்ள்ஸ் டீமில் நிறைய பொருளை நைட்டே திருடினாங்க. அது பத்தாததுக்கு மார்னிங்லேயும் அவங்க வந்துட்டு இந்த செயின் அதெல்லாம் வந்து திருடினாங்கன்னு வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு ஜெஃப்ரி வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிட்டாரு. அவர் வந்து இங்கே வந்துட்டு தீபக், அன்ஷிதா, விஜய், விஷால் எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாரு, இப்போ டாஸ்க் நடந்துட்டா இருக்குது அப்படின்னோடனே, இல்லை நடக்கலை. அப்போ டாஸ்க் இல்லாத டைமில் எப்படி திருட முடியும்? இந்த டைமில் போய் திருடிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி கத்துறாரு. உடனே தீபக் சொல்கிறாரு, அவங்க நேற்றுக்கே நிறைய எடுத்துட்டாங்கடா, தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே டாஸ்க்கே நிறுத்தி வச்சிருக்கு, எப்படி இவங்கெல்லாம் திருட முடியும், எனக்கு சத்தியமாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொல்லிட்டு நாளைக்கும் இது நடக்கும் தானே அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆமான்னு சொல்கிறாங்க. 3 நாளாவது மினிமம் அந்த டாஸ்க் நடக்கும்ல அப்படின்னு கேட்குறாரு. உடனே தீபக், விஷாலும் ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இன்னைக்கு நைட்டு பாரு, நான் பண்ணுறேன் பாரு, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது எடுத்தால் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொல்கிறாரு. ஜெஃப்ரி உண்மையிலே நேற்று கொடுத்த அந்த சின்ன பணியாள் ரோலை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணார். சத்தியமாக அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜெஃப்ரி செஞ்சது எல்லாமே அது ஒரு குட்டி ரோல் கொடுத்துருந்தா கூட அதை எவ்வளோ அழகாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஈவன் அந்த பக்கம் பனிப்பெண் சௌந்தர்யாவும் சாச்சனாக்கு பாட்டெல்லாம் எழுதி ஒரு பக்கம் இந்த பக்கம் ஓடி வந்து இவங்களை திசை திருப்புறது அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ ரோல் முக்கியம் இல்லைங்கிறத 2 பேருமே ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு ஜெஃப்ரி இப்படி சொல்கிறாரு. சொன்ன உடனே விஜய், விஷால் சொல்கிறாரு, முதல்ல ராணி உட்கார சேரை தூக்கணும்டா, நின்றுக்கிட்டே இரு ராணின்னு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய், விஷால். சொல்லிட்டு முடிஞ்ச அந்த ராணியவே தூக்கிடுவோண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இதே மாதிரி நிறைய ஃபன் கண்டென்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.